எம்மா என்னடா இது இவ்வளவு பள்ளம். இதே நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் மூஞ்சில மூச்சுன்னு தெரியல, இல்ல ஏன் மூஞ்சில மூச்சுன்னு தெரியலையா? ஏன்னா கொஞ்சம் தூக்கி விடனா கீழே விழுந்துட்டான். ஏண்டா உன்ன மாதிரி தான் நானும் நடந்து போறேன். ஏன்னா ஓரமா போத்தானே பழத்துல போய் உயிர ஏதோ தெரியாம விழுந்துட்டேன், தூக்கி விடனா. 1008 வயசு இருக்கிறேன். என்கிட்ட நான் வரீங்க சொல்லு நான் பண்றேன். என்னன்னா நீ பேச்சு மாற மாட்டியா? பேச்சுலாம் மாற மாட்டேனா பண்றேனா? என்ன நம்மளையா இது யாரும் வராங்களா பாக்குறேன். எப்பாப்பா போய் நில்ல. என்ன இது என்னடா இது முடியா இல்ல முள்ளு தோப்பா இவ்வளவு பேச வச்சுங்கிற? 5 வருஷமா 10 வருஷமா 30 வருஷம் முடியே வெட்டல. இவ்வளவு அவசரமா எங்க போறியா? போலீஸ் துரத்துது, அதனால தான் இந்த பக்கம் ஓடுறேன். போலீஸ் தோத்துது ஓடுறியா? அப்ப திருடுனானியா? டேய் உன் சவுகாசமா வான போடா. என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ கைத்து பிடிச்சானே. டேய் போலீஸ் போலீஸ் வந்துடா போலீஸ் வந்துடா. அப்பா கொஞ்ச நேரத்துல கைத்து பிடிச்சி அமுத்திட்டானே. நோ தூக்குனா என்ன மாதிரி பண்ற? மூதேவி எனக்கு கைத்த பிடிச்சி நெச்சு போறாம பேசாம உட்காந்துக்கிற நீ. நோ தூக்குனா இந்த பார் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண எனக்கு நீ ஹெல்ப் பண்ண சொல்லிக்கிறியா இல்லையா? சொல்லிக்கிறேனா ஹெல்ப் பண்றதா பண்றேன். 10ல 3 கழிச்சா 7 வருமா இல்ல 3 வருமா? 30 வரும்பா. இங்க வா கொஞ்சம். 10ல 3 கழிச்சா 30 வரும். அது அப்புறம் சொல்றேன். அவன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிறான். நீ தான் அதுக்கு சாட்சி. நீ சொல்லிக்கிறியாப்பா அவர்கிட்ட? ஆமாண்ணா என்ன தூக்கி விட்டா ஹெல்ப் பண்ற சொல்லிக்கிறேன். ஒத்துக்குனாப்பா. இப்ப நான் அவனை தூக்கி விடுவேன், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ தூக்கி விடு, அவன் பண்ணுவான். அவன் பண்ணலன்னா உன்னை மெனி பிடிச்சிடுவான் பாத்துக்கோ. வாடா காரம் பிடிச்சுவன ஏந்திரி. ஏந்திரா. என்ன மாதிரி பண்ணலாம்? பாத்து தூக்கு. தம்பிக்கு 12 எலும்பு தான் இருக்கும் போலக்க. ஐயா நீ வாய கொஞ்சம் மூடு. அப்படியே லப்பர் மாதிரி வேணிக்கிற. ரொம்ப அடியோ. இப்ப அவனுக்கு அடி இருந்தா நகதியெல்லாம் கட்டி நகுத. அவனுக்கு தூக்கி காப்பாத்திட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அவனை. பண்ணுப்பா, அவர் கேட்கற ஹெல்ப் பண்ணு. நான் வேற சாச்சி வேற. என்னண்ணா ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லு. பால் கல்ல 500, பொட்டிக்கல் 500, டிப்பன் கல்ல 4300. அதே மாதிரி இது கேஸ் சிலிண்டர் வாங்கினேன், அது ஒரு 2000 ரூபாய். மீனுக்காரங்கிட்ட வாரத்துக்கு 1 கிலோ 4 வாரம் மீன் வாங்குறேன் 400. எங்கப்பா விக்குது 1 கிலோ 100 ரூபாய்க்கு? அது எனக்கு தெரிஞ்ச பையன் தருவான். அடுத்த வாரம் என் வீட்டாண்டே ஒரு 4 கிலோ குடிச்சு போச்சுடலாம். சொல்ற ஏரியா தோணு பேசிக்கினேன். அப்புறம் புளி மிளகாய் இஞ்சி தனியா இதெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறேன். சரி இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்கா? யோ என்ன அவங்க கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாட்சி நீ தானா? ஆமா சாட்சி நான் தான். சாட்சி நீ தானா? அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் காப்பாத்தினேன், எனக்கு ஒரு பிரச்சனை அவன் காப்பாத்தானே அவனா? டெபினெட்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிதான் ஆகணும். அதேதான் நானும் கேக்குறேன். அவனை காப்பாத்துக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணல. என் மளிகை சாமான் கடை, என் பால் பைக் கடை, சக்கரை கடை எல்லா கடையும் அவனுக்கு கொடுக்க சொல்லு. என்னடா அப்பவே நான் சாட்சி வச்சுதான் பேசினேன். என்னப்பா இது இதெல்லாம கொடுப்பாங்க? ஹெல்ப் பண்ண எல்லாமே ஹெல்ப் தான். சாட்சி நீ தான். நான் அக்கு போறாக்குது தூக்கி விட்டு ஏன் உனக்கு வீட்டுல கடமை அடைக்கணும்? நான் தூக்கி விடனா ஒரு லாரி வந்து ஏற்றி ரசிக்கிருப்பா இல்லையா? கரெக்ட் பாயிண்ட். இதுக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். அந்த ஆள் வரல உனக்கு சொன்ன தூக்கி விட்டேன். நீ ஏன்பா மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணணும்ப்பா, எதையும் எதிர்பார்க்காம. பல்லு கொட்டிக்கா ஏற்கனவே பாதி போயிட்டு நினைக்கிறேன். நான் ஏற்படுத்தல ஏன் குறுக்க வருவேன்? ஆமா நான் உன் கதையில வரலப்பா, நான் பொதுவா சொன்னேன். ஒண்ணு நீ கொடு, இல்ல இந்த தான் கொடுக்கலாம். எப்படி வச்சு? நான் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் கொடுக்கணுமா? டேய் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக நான் கொடுக்கணுமா? இங்க வருப்பா, அவ தூக்கிட்டு எதுனா கேக்குறாரு. நானே திரும்பி ஊழுக்குறேன். ஏன்பா என்னப்பா அங்க இப்ப உட்காந்துக்கனா? அவன் உட்காந்துக்கலான்னா திருப்பி நீ தூக்கி விட்டு காசு வாங்கிக்கா. இப்ப நீ கொடு. இந்தாட்ட யார கேக்குற காசு? ஏய் சாட்சி ஒத்துக்கினே இல்லையா? நான் ஏற்கனவே பயங்கரமான ரவுடி. என்னப்பா நடு ரோட்ல நின்று ஏன் கத்தி நிக்கிறீங்க? ஏன் அந்த அளவுக்கு நின்னுக்கிறான்? டேய் அவங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சாட்சிக்கு என்னன்னா சாட்சிக்கு என்னடா பொறுத்த? ஆமா வாங்கணும் கொடுக்கல சாட்சியாரம் தான் கொடுக்கணும். கேட்டுக்கடா கேட்டுக்கா குலாப் ஜாம் தலையா. ஐயோ எம்மா என்ன யாராவது காப்பாத்துங்களா? கம்யூனிட்டி பையன் இவனா? வரம்பா. டேய் காது மேல அடிப்பேன். அவன் எனக்கு காசு தரணும்டா. ஏன்பா காசு பண்ணாலும் அப்புறமா பாத்துக்கலாம்பா. கீழே விழுந்துக்கிறான்பா, காப்பாத்தணும். அவன் கொடுக்க வேண்டிய காசு குடுத்துட்டு காப்பாத்து. ஏன்பா இந்த மாதிரி ஆள் கிட்ட காசு வாங்குறான்? அது ஒரு பெரிய கதைங்க, என்ன காப்பாத்துங்க. யோ காப்பாத்திட்டு பேருக்கு காசு வாங்கிக்கியா? அவன் காசு கொடுப்பான்னு நம்பிக்கை? புத்தூரா இருப்பா, நல்ல மனுஷனா இருக்கிறாரு. என்னால நம்ப முடியாது. நீ சாட்சி ஒத்துக்கிறியா? அட நாயா சாட்சியா? இந்தாயா 500 ரூபாய் வச்சியா? சரி குடு. அந்த கர்ம முச்சனை காப்பாத்தி அடிப்போ. நான் போறேன். ஏமா
ஏன் அந்த ஆளு காசு கொடுத்தா? உன்னை காப்பாத்துறதுக்கு தான்ப்பா குத்தான். அட யார் நீ தூக்கத்துக்கு காசு கேக்குறேன் அந்த தூக்கத்துக்கு காசா? அப்ப 500 ரூபாய் என்ன கேட்டா போய் அவனு கேளு. அவனை போய் கேக்கத்தா? ஏன்னா இவனுக்காக தான் நான் 500 ரூபாய் குத்தான். நான் எவனுக்கும் ஜாமீன் நிக்க மாட்டேன். அவன் என்ன திட்டுறான், இவனும் திட்டுறான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போய் இந்த ஆளும் போயிட்டான். அப்ப 500 ஏப்பா தூக்கி விட கொஞ்சம். 500 ரூபாய்ப்பா. தூக்குப்பா. ஆமா ஆமா 500 ரூபாய்ப்பா. கொஞ்சம் கை விட. இப்படியே ஸ்ட்ரைட்டா போ. அவன் எங்க இருக்கானா பாரு, அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு போ. நான் போறேன். அட பாவி, உதவி பண்ணது தப்பா? 500 ரூபாய் போச்சா? அவன் வேற திட்டுவாள.